அதிமுகவுடைய தோற்றுவித்த தலைவர்களை வந்து அவர்களுக்கு தேவை. ஆனால் அதிமுகவை வந்து ஒரு பொருட்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல. தேர்தல் நேரத்தில் அதிமுகவை வந்து பெருசாக சாடாததுன்னு தாண்டி அவர் அதிமுகவை வந்து களத்தில் தன்னோட போட்டியாகவே கருதலை அப்படின்ற மாதிரியான பேச்சு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் தெரியுதுங்களா, திமுகவோட பி டீம்னு போய் புரியுது உங்களுக்கு. அதாவது அதிமுகன்ற கட்சியே இல்லைன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறாரு. என்ன தான் பண்ணாலும், விஜய் கூவி கூவி கற்றுனாலும் அதிமுக கிட்ட கூட வர முடியாது. ஆனால் அது ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகன்னு அவர் சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா நேற்றே அங்கேருந்து விட்டு வந்திருக்க முடியாது. அதிமுக வந்து களத்தில் இல்லைன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் அந்த ஈரோடு மாவட்டத்தை விட்டு தாண்டி இருப்பாரா? எப்படிங்க தாண்டி இருப்பார்? விட்டுருப்பாங்களா தொண்டருங்க? அதெல்லாம் இல்லை, சும்மா தாவேக்காவா? தாவேக்காகவும் திமுக தான் போட்டு. தாவேக்கா யார்? நீ யார் முதல்ல? நீ ஒரு நடிகன். நீ என்ன பண்ணிட்ட? எதுவுமே கிடையாது. அதிமுக போய் களத்தில் இல்லைன்ற, களத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் தானே தெரியும் அதிமுகவை பற்றி. நீ வா, களத்துக்கு வா. இன்னும் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட வரல, நீ இன்னும் ஒரு சின்ன ஒரு நகர்மன்ற தேர்தல் கூட வரல, நீ வா, தேர்தல் வந்து சந்திச்சா தானேங்க தெரியும். சும்மா அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க, அந்த அணில் குஞ்சிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் ஜோக் காட்டுறதும், இந்த செங்கோட்டை அவங்கள வச்சு அதிமுகவுடைய புகழை மறைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வெறும் கனவு தான் காணணும். விஜய் ஏமாற்றலாம், விஜய் மக்களை ஏமாற்றலாம், புரியுதுங்களா? இதுதான் நடக்குது. விஜய் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, விஜய் மக்களை நடித்து ஏமாத்துறாரு, அவ்வளோதானே.